ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தீராத நோய் தீர்க்கும் படவேடு ஸ்ரீ ரேணுகா தேவியின் மஞ்சள் காப்பு தீர்த்தம். திருவண்ணாமலையில் இருந்து வேலூர் செல்லும் சாலையில் சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சந்தவாசல். இங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது படவேடு. ஆரணியில் இருந்து 23 கிலோமீட்டர் தூரம். பொதுவாக அம்பிகையினுடைய திருக்கோவில்களில் குங்குமம்தான் பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ரேணுகாதேவியின் ஆலயத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் விபூதி விசேஷமானது என்கிறார்கள் பக்தர்கள். அதாவது திருக்கோவில் அமைந்திருக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள மலையில் இருந்து எடுத்து வரப்படும் விபூதியைத்தான் பிரசாதமாக தருகின்றனர். மலையின் கமண்டல நதியின் உற்பத்தி ஸ்தானத்தில் 2 பக்கமும் மண்மேடாக காட்சி தருகிறது. இங்குதான் ஜமதக்னி முனிவர் தவம் புரிந்து யாகம் நடத்தினாராம். இந்த இடத்தில் உள்ள மண் விபூதியை போன்றே இருப்பது சிறப்பானதாகும். ஒவ்வொரு ஆனி மாத உத்திரத்தின் போதும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விபூதியை எடுத்து வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர். இங்கு வந்து அம்மனை வழிபட்ட ஆதிசங்கரர் பானலிங்கத்தை கருவறையில் பிரதிஷ்டை செய்துள்ளார். அத்துடன் சக்தி வாய்ந்த ஜன ஆக்கர்ஷண எந்திரத்தையும் கருவறைக்கு எதிரே பிரதிஷ்டை செய்தார் என்கிறது ஸ்தல புராணம். இதனால் ரேணுகா அம்பாளின் சாநித்தியம் பன்மடங்கு பெருகி திகழ்கிறதாம். அது மட்டுமின்றி லிங்க வடிவான சிவனார், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோர் திகழ சுக்கிரபலம் நிரம்பிய கருவறையில் குடிகொண்டிருக்கிறாள் ரேணுகா தேவி அம்பாள். ஆகவே இந்த அன்னையை வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். தொடர்ந்து 11 நாட்கள் இங்கு வந்து அம்பாளை வழிபட்டு அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு செய்து வழங்கப்படும் தீர்த்தத்தை பருகி வந்தால் தீராத வியாதிகள் எல்லாம் தீருமாம், நிம்மதி பெருகும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் ரேணுகா தேவி அம்பாளை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம்.